السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له وله أجر كريم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لو كنت آمرا أحدا أن يسجد لأحد أن تسجد المرأة لزوجها. ரவாஹு திர்மிதி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரங்களில் குடும்பவியலில் கணவன் மனைவி இவர்களில் சிறந்த கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். நமது மார்க்கம் 4 ஒரு பகுதி குடும்பவியலை பற்றி பேசுகிறது. அந்த குடும்ப இயலிலும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை மிகவும் தெளிவாக ஆழமாக பேசுகிறது. கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்பதா அல்லாஹ் பதிவு செய்வான். கணவன் மனைவியின் ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, மீசாக்கன் கலீலா, மிகவும் பலமான ஒரு ஒப்பந்தம் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். எனவே கணவன் மனைவி ஒருவர் இன்னொருவரை புரிந்து வாழ்ந்தாலே அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களின் பிள்ளைகளின் வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த வாரம் சிறந்த மனைவிக்கு உண்டான அடையாளங்கள் என்ன என்பதையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி சிறந்த கணவனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்களோ, அதே போல சிறந்த மனைவி எப்படியாக இருப்பாள் என்பதையும் அருமை சஹாபாக்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். பாருங்கள், சிறந்த மனைவிக்கு உண்டான முதலாவது அடையாளமே கணவனுக்கு வழிபட்டு நடத்தல், கணவனுக்கு கட்டுப்படுதல், இதாஅத். ஒரு ஆணை பொறுத்தவரை அவனுடைய சொர்க்கம் எங்கே இருக்கிறது தெரியுமா? அவனுடைய தாயின் காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது. ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவள் திருமணம் முடித்து விட்டால் கணவனின் திருப்தியில் தான் சொர்க்கம் கிடைக்கும். எனவே முதலாவதாக அந்த பெண்ணிடம் இடம்பெற வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது என்று சொன்னால் கணவனுக்கு வழிபட்டு நடத்த. நபி தோழிமார்கள் எந்த அளவு கட்டுப்பட்டார்கள், வழிபட்டார்கள், ஆச்சரியமாக இருக்கும். சூரா ஹதீத், அல் ஹதீத் என்ற அத்தியாயத்தினுடைய 11வது வசனம் இறங்குகிறது. மன் தல்லதி யுக்ரிது அல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை கொடுப்பாரோ, ஃபயுதாஇஃபஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு அதை பன்மடங்காக திருப்பி கொடுப்பான். இந்த வசனம் இறங்கியதுமே அபூ தஹ்தா என்ற சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ லா யுரீது மின்னல் கர்த், அல்லாஹ் என்ன கடனாளியா? நம்மிடத்திலே கடன் கேட்பதற்கு அல்லாஹ் நம்மிடத்திலே கடனை அவன் நாடுகிறானா என்று கேட்கிறார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா இங்கே யார் அழகிய முறையில் தர்மம் செய்வாரோ என்று சொல்லாமல் அழகிய முறையில் கடன் தருவாரோ என்று ஏன் அல்லாஹ் பதிவு செய்ய வேண்டும்? ஒருவரிடத்திலே கடன் வாங்கினால் அவருக்கு திருப்பி கொடுப்பது ஃபர்த், கட்டாயம். எனவே அல்லாஹ்வுக்காக யார் தர்மம் செய்வார்களோ அல்லாஹ் அவருக்கு திருப்பி கொடுப்பது அல்லாஹ் மீது ஃபர்து, கட்டாயம்.
எனவேதான் அல்லாஹ் தஆலா இப்படி கேட்கின்றான், யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுப்பாரோ. இப்ப இந்த சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நம்மிடத்திலே கடனை நாடுகிறானா, விரும்புகிறானா? நஅம் யா அபூ தஹ்தா, ஆம், அல்லாஹ் நம்மிடத்திலே கடனை எதிர்பார்க்கிறான். இத சொன்னதுமே அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, அரினி யதக், உங்களுடைய கையை நீட்டுங்கள் யா ரசூலல்லாஹ். ஃபனாபலஹு யதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய கையை நீட்டுறாங்க. உடனே தன்னுடைய கையை நபியினுடைய அந்த முபாரக்கான அந்த கரத்திலே வைத்து பிடித்து சொன்னார்கள், இன்னி அக்ரபது ஹாயிதி, அல்லாஹ்வின் திருத்தூதரே, என்னுடைய தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக கடன் கொடுத்து விட்டேன், தர்மம் செய்து விட்டேன். ஹதீஸ்ல வருது, அபூ தஹ்தாவுக்கு அந்த தோட்டம் இருக்குத, ஒஃபீஹி 600 நக்லா, 600 பேரித்தம் பழங்களை கொண்ட தோட்டம் இது. 600 பேரித்த பழ மரங்கள், அவ்வளவு பெரிய தோட்டம். அந்த தோட்டம் கீழே இருக்குது, மேல் பகுதியில் ஒரு தோட்டம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, உங்களுடைய தோட்டம் முழுவதையும் நீங்கள் கொடுத்துவிட்டு ஒன்றுமில்லாமல் ஆகிவிட வேண்டாம். கீழ்ப்பகுதியில் உள்ள தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்துவிட்டு மேல் பகுதியிலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன பொழுது, ஹஜ்ரத் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக வருகிறார்கள். தன்னுடைய மனைவியை நோக்கி வந்து சொன்னார்கள், ஃபனாதாஹா யா உம்ம தஹ்தா, தஹ்தா என்பது அவர்களுடைய பிள்ளை. அபூ தஹ்தான் சொன்னா தஹ்தா என்ற பிள்ளையுடைய தந்தை, உம்மு தஹ்தா என்றால் தஹ்தாவுடைய தாய். இப்ப கணவர் தன் மனைவி அழைக்கின்றார், யா உம்ம தஹ்தா அக்ரிதி கத் அக்ரதுஹு ரப்பி, என் அருமை மனைவியே, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து வெளியேறிவிடு, நான் இந்த தோட்டம் முழுவதையும் அல்லாஹ்வுக்காக கடன் கொடுத்து விட்டேன். அந்த தோட்டத்தில் தான் உம்மு தஹ்தா அவங்களும் அவங்களுடைய பிள்ளைகளும் எல்லாமே இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே உம்மு தஹ்தா என்ற பெண் தன்னுடைய குழந்தைகளையும் வீட்டு சாமான்களையும் எடுத்துக்கொண்டு உடனடியாக வெளியேறி வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரபிஹ பைஉக யா அபூ தஹ்தா, கணவனை பார்த்து சொன்னார்கள், அபூ தஹ்தா அவர்களே, உங்களுடைய வியாபாரம் லாபகரமானதாக ஆகிவிட்டது. இன்னைக்கு நம்மகிட்ட 2 வீடு இருக்கு. ஒரு வீட்டை உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வீட்டை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக கொடுத்துட்டு வந்து வீட்டில் போய் சொன்னோம் வைங்க, என் அருமை மனைவியே, 2 வீட்டில் ஒரு வீட்டை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டேன், காலை வெட்டி கொடுவேன் சொல்லுவாங்களா இல்லையா? அப்படித்தான் நம்முடைய ஈமான் இருந்து கொண்டிருக்குது. இதுவெல்லாம் நம்முடைய நபி தோழிகளிடத்திலே நாம் பாடம் பெற வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. அப்போ உம்மு தஹ்தா உடனடியாக சொன்னாங்க, வெளியேறிவிட்டு, ரபிஹ பைஉக யா அபூ தஹ்தா, அபூ தஹ்தா அவர்களே, உங்களுடைய வியாபாரம் லாபகரமானதாக ஆகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். இதை கேட்டதுமே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், رب نخلة مدلات عروقها ضر وياقوت لأبي الدحداء في الجنة. எத்தனையோ பேரித்த மரங்கள், அதனுடைய வேர்கள் துர்ருன் முத்துக்களாகவும் யாக்கூத்துன் மாணிக்கங்களாகவும் இருக்கக்கூடிய நிலையில் எத்தனையோ பேரித்த மரங்கள் சொர்க்கத்திலே அபூ தஹ்தாவிற்காக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்ற சுப செய்தியை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தஹ்தாவுடைய குடும்பத்தாருக்கு சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், எவ்வளவு பெரிய சொத்து, அதை அல்லாஹ்வுக்காக ஒப்படைத்து விட்டேன் என்று சொன்னதுமே மனைவியுடைய மனோபாவம் எப்படி இருந்தது? அவர்கள் விளங்க வேண்டிய முறைப்படி விளங்கி வைத்திருந்தார்கள். நாம் எதை அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றோமோ அதுதான் நமக்கு சொந்தமானது. எதை நாம் அல்லாஹ்வுக்காக வழங்குகிறோமோ அதுதான் நமக்கு சொந்தமானது. வழங்கினார்கள். இந்த வசனம் இறங்கியதுமே இன்னொரு வசனம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் செலவு செய்யாதவரை அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் நன்மையை அடைய முடியாது என்ற வசனம் இறங்கியதுமே பல சஹாபாக்கள் தங்களுக்கு எது விருப்பமோ அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு நபி தோழர் தன்னிடத்தில் இருந்த குதிரையிலேயே மிக அருமையான குதிரை கொண்டு வந்து
இது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்து விடுங்கள். ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தாகம் ஏற்படும் பொழுது எந்த ஒரு தோட்டத்திலே வந்து என்னுடைய தோட்டத்திலே நீங்கள் தாகம் தீருவீர்களோ, மதுரமான தண்ணீரை அருந்துவீர்களோ, அந்த பீருஹா, அந்த பைருஹாங்கிற அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து விட்டேன், கொடுத்துட்டேன் என்று வந்தார்கள். இப்படிதான் அருமை நபித்தோழர்களும் நபி தோழிகளும் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சரிதா செய்வது கூடும், சிரமப்படுவது கூடும் என்றிருந்தால் அமர்த்துல் மர்அத, பெண்ணை நான் சரிதா செய்ய வைத்திருப்பேன், தன்னுடைய கணவனுக்கு என்பதாக சொன்னார்கள். அவ்வளவு தூரம் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே போல தன் கணவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண்ணாக அவள் இருக்க வேண்டும், சேவை செய்யக்கூடிய பெண்ணாக அவள் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை பொறுத்தவரை தன் கணவனுக்கு உணவு சமைத்து கொடுப்பதோ, தன் கணவனின் ஆடையை துவைப்பதோ, ஏன் தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட ஒரு பெண்ணுக்கு கடமை அல்ல. அவள் நினைத்தால் வேறொரு செவிலி தாய்க்கு நீங்கள் பணம் கொடுத்து என் பெண்ணை வளருங்கள் என்று சொல்ல அனுமதி இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியது ஒரு சிறந்த பெண்ணுக்கு, சிறந்த மனைவிக்குமான அடையாளங்களில் மிக பிரதானமான அடையாளம் தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் அலியுல் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுக்கு எவ்வளவு தூரம் சேவை செய்தார்கள். அந்த கோதுமையை அரைத்ததின் விளைவாக அவர்களுடைய கைகள் எல்லாம் காய்ச்சி போயிருந்தது. தோல் துருத்தியே தண்ணீரை கொண்டு வந்ததின் காரணமாக தோளில் அடையாளம் வடு ஏற்பட்டு இருந்தது. வீடுகளை எந்த நேரமும் சுத்தமாக வைத்துக் கொள்வதன் காரணமாக ஆடைகள் எல்லாம் எப்பொழுதுமே அது அழுக்காகவே தான் இருக்கும். இப்ப நபியிடத்திலே சில அடிமைகள் வருகிறார்கள், போய் கேட்கலாம் என்பதாக சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நம்முடைய வீட்டு வேலை ரொம்ப பளு அதிகமா இருக்குது, கேட்டுட்டு வரலாம் என்பதாக சொல்லி போறாங்க. பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க, விஷயத்தை சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க, ஒரு அடிமை பெண்ணு, ஒரு அடிமையை எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைக்கு லேசா இருக்கும் சொல்லிட்டு போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மகள் அருமை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வேலை பளு அதிகமாக இருப்பதன் காரணமாக உங்களிடமிருந்து ஒரு அடிமையை கேட்கிறார்கள் வீட்டு வேலைக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக வீட்டுக்கு போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் படுத்திருக்கிறாங்க. 2 பேருக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்து சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒன்றை கற்றுத்தருகிறேன், அதை ஓதி வாருங்கள். அதை ஓதுவது உங்களுக்கு பணிவிடைக்காக நான் அடிமையை ஏற்படுத்துவதை விட சிறந்தது என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். இரவிலே நீங்கள் உறங்கும் பொழுது 34 முறை அல்லாஹு அக்பர் என்றும், 33 முறை சுப்ஹான் அல்லாஹ் என்றும், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் ஒவ்வொரு நாளும் ஓதிவிட்டு தூங்குங்கள். உங்களுக்கு மறுநாள் வேலைகள் அனைத்துமே அந்த பாரங்கள் இல்லாமல் லேசாக ஆகிவிடும் என்பதாக சொன்னார்கள். அதை இருவருமே அமல் செய்ய ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜ்ரத் அலியுல் கர்ரமல்லாஹு வஜ்ஹு இடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் ஒரு நாள் கூட விடவில்லையா? ஒரு நாள் கூட விடவில்லை. சிஃபின் போர்க்களத்திலே போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாளிலும் நான் இதை ஓதுவதை விடவில்லை என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டார். ஆக அந்த அளவிற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவருக்காக வேண்டி அவ்வளவு சேவைகளை செய்திருக்கிறார்கள். எனவே சிறந்த மனைவிக்குண்டான அடையாளங்களில் ஒன்று தன் கணவனுக்கு மிகச்சிறந்த சேவையாக அவள் திகழ வேண்டும் என்பதுதான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சிறந்த பெண்ணுக்கு அடையாளம் தன் குரலை தன் கணவனின் குரலை விட உயர்த்தி விடக்கூடாது. தன் குரலை கணவனின் குரலை விட உயர்த்தி விடக்கூடாது. நாளைக்கு பெருநாள், இன்னைக்கு குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு இவர் தனக்கு சாயங்காலம் கூட ட்ரெஸ் எடுக்கிறார். எடுத்து வந்து சொன்னார் தாயிட்ட, தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, ஏமா நான் ஃபேண்ட் எடுத்தேன், கொஞ்சம் 4 இன்ச்சு அதிகமாயிருச்சு, அந்த 4 இன்ச்சை கொஞ்சம் கட் பண்ணி எம்மிங் பண்ணி வச்சிருமா. அங்க மனைவியுடைய குரல் உயருது, ஏங்க வேற வேலை இல்லை எங்களுக்கு, பூண்டு உரிக்கணும், வெங்காயம் உரிக்கணும், எவ்வளவு வேலை இருக்குது. குரல் அதிகமாயிருச்சு.
இதை பக்கத்தில் இருந்து மகளும் கேட்குறாங்க. இவர் பார்த்தாரு, ஆஹா சரிப்பட்டு வராது, நம்மளே எம்பிங் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு 4 இன்ச்சு எம்பிங் பண்ணி அதை என்ன செஞ்சுட்டாங்க, வச்சுட்டு வெளியே போயிட்டாரு இவர். அப்புறமா ஃபீல் பண்ணுறாங்க, என்னவா இருந்தாலும் நம்ம தான் செய்யணும் அதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள அந்த அம்மா போய் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு 4 இன்ச்சு வெட்டி எம்பிங் பண்ணி வச்சாச்சு. இவங்க வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கும்பொழுது மகளுக்கு ஃபீல், ஆஹா என்னடா செய்யறது, அம்மாவுக்கும் வேலை இருக்கு, அப்பா வெளியே போயிடுறாங்க, சரி நம்மளுக்கு தையல் தெரியும் பிஸ்மிலான்னு சொல்லிட்டு அந்த ஃபேண்டை எடுத்து அவங்களும் 4 இஞ்சி வெட்டி எம்பிங் பண்ணி வச்சுட்டாங்க. மறுநாள் பெருநாள் இவர் ஃபேண்டை போடுவார், டவுசரை போடுவார். இதுக்கு என்ன காரணம்? வீட்டம்மாவுடைய குரல் உயர்ந்து விட்டது. அப்ப சிறந்த பெண்ணுக்குண்டான அடையாளங்கள் ஒன்று என்ன, தன்னுடைய குரலை தன் கணவனின் குரலை விட உயர்த்தி விடக்கூடாது. அதே நேரத்தில் சில நேரங்களில் மாப்பிள்ளை என்ன செய்யக்கூடாது, ஆண்களும் தன் மனைவிக்கு குரலை உயர்த்திடக்கூடாது, ஆபத்தாய் போயிடும். ஒரு போனார் வீட்டுக்குள்ள, சாப்பிட வாயில வச்சாரு, பார்த்தா உப்பே இல்லை. என்ன சொல்லிட்டாரு, இதை எந்த எரும மாடு சாப்பிடுட்டார், இதை எந்த எரும மாடு சாப்பிடும். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இவ்வளவு நாளா சாப்பிட்டு இருக்க எரும மாடு தான் சாப்பிடுவோம், இவ்வளவு நாளா சாப்பிட்டு இருக்கதான் சாப்பிடும், தேவையா? எனவே குரலை உயர்த்துவதை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய பெண் சிறந்த பெண் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போல இன்பத்தில் மட்டும் பங்கு கொள்ளாமல் கணவனின் துன்பத்திலும் பங்கு கொள்ளக்கூடிய மனைவியா அவள் சிறந்த மனைவி என்பதாக குறிப்பிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துன்பத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பங்கு கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துன்பத்திலே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பங்கு கொண்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருட காலங்கள் கஷ்டப்பட்டார்கள், நோயில் பீடிக்கப்பட்டார்கள். ரஹீமா அம்மையார் அவர்களுக்காக வேண்டி பாடுபட்டார்கள், துன்பத்திலே பங்கு கொண்டார்கள். எனவே எது நடந்தாலும் நன்மை அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லி குடும்பத்தை போட்டிக்கொண்டே போகணும். மனைவிக்கு பிரச்சனையா, மனைவிக்கு நோய் வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதுல கைர், அல்லாஹ் நன்மை வச்சிருப்பான். கணவனுக்கு பிரச்சனையா, மனைவியை நினைக்கணும், இதுல அல்லாஹ் நன்மையை வச்சிருப்பான். எல்லாத்திலையுமே அல்லாஹ் தஆலா கைரை வைத்திருக்கின்றான் என்பதாக நாம் ஒருவருக்கொருவர் எண்ணிக்கொண்டால் அது மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தால் லேசாயிடும். ஒரு அரசர் இருந்தார், அந்த அரசருக்கு பல மந்திரிகள், அதிலே ஒரு மந்திரி வேட்டையாட போகும் பொழுது அந்த மந்திரி நல்ல ஈக்குவலா போவார், ஸ்பீடா போவார். ஒரு நாள் அரசர் முடிவெட்டும் பொழுது தலையில ஒரு கீறல் ஏற்பட்டுச்சு. அந்த மந்திரிட்ட சொன்னார், மந்திரியே எனக்கு தலையில கீறல் ஏற்பட்டுச்சு. அப்படியா, ஹை நன்மையா இருக்கும் அப்படின்றார். நம்ம கீறல் ஏற்பட்டது நன்மை இருக்கிறதால மறுநாள் கத்தியின் மூலமாக அவருடைய அரசருடைய சுண்டி விரல்ல ஒரு பகுதி துண்டாகி போயிடுச்சு. அந்த மந்திரிட்ட சொன்னார் அடுத்த நாள், மந்திரியே என் கையில உள்ள விரல்ல கொஞ்சம் பகுதி துண்டாயிருச்சு. அப்படியா, அதிலே கையில் இருக்கலாம், நன்மை வச்சிருப்பான். கோபம் வந்துருச்சு அரசருக்கு. அந்த மந்திரியை விளக்கிட்டார், பதவியை விட்டு நீக்கிட்டார். உடனே மந்திரி சொன்னார், அல்ல இது என்ன வச்சிருப்பான். இவருக்கு புரியல, இதுல என்ன வச்சிருக்கிறான். அடுத்த நாள் தன்னுடைய மற்ற மந்திரிகளோடு வேட்டையாட போறார். போய்கிட்டே இருக்கும் பொழுது இவருடைய அந்த வேகத்துக்கு வேற எந்த மந்திரியாலும் ஈடு கொடுக்க முடியல. அந்த ஒரு மந்திரி தான் அவரை விளக்கிட்டார், அவர் வரல. இவர் வேகமாக போய் கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்துல தாண்டி போயிட்டாரு. அங்க பார்த்தா காட்டுவாசிகள் அரசரை பிடிச்சிட்டாங்க. இப்படி மாட்டுனா அந்த காட்டுவாசி என்ன செய்வாங்க, நரபலி கொடுத்துருவாங்களாம். நரபலி கொடுப்பதற்காக வேண்டி அவரை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பார்த்தால் அவருடைய ஆனா எல்லா உறுப்புகளும் சலாமத்தா இருக்கணும், எங்கேயும் வெட்டுப்பட்டிருக்க கூடாது. அப்படிப்பட்ட மனிதரை பார்த்துதான் அவர் என்ன செய்வாராம், நரபலி கொடுப்பாங்களாம் அவங்க. இவரை எல்லாம் தயார் நிலையில் வைக்கும் பொழுது பார்த்தால் ஒரு ஆள் பார்த்துட்டார், கை விரல பார்த்துட்டு சொல்றாரு, எஜமானே இவருடைய கை விரல் துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்படியா, இவன் லாய்க்கு போற மாட்டேன், இவனை விட்டுருங்க. அந்த மந்திரி சொன்னவன் ஹைராகி போச்ச. நேரம் என்ன அரசவைக்கு வந்துட்டு அந்த மந்திரியை கூப்பிடுப்பா. கூப்பிட விட்ட ஆள, நீ சொன்ன நன்மையாகி போச்சு, சரி நான் உன்னை வேலையை விட்டு விளக்கினேனே, இது எதற்காக உனக்கு நன்மையாக மாறியது, அதுக்கு ஹைர் என்பதாக சொன்னிய. ஆமா அரசரே, மந்திரிகளிலேயே
உங்களுக்கு ஈக்குவலா வேகமா வரக்கூடிய ஒரே ஆள் நான் தான். நானும் வந்திருந்தேன்டா உங்களுக்கு விவரம் துண்ட பத்திரம் வந்து அனுப்பிட்டு என்னை போட்டிருப்பாங்க. ஆக அருமையானவர்களே, எல்லாத்திலையுமே நன்மை இருக்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், எல்லாவற்றையும் செய்வது அந்த அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய துணைவிமார்களிடத்தில் ஏதாவது தவறு நடந்துவிட்டால் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனிடத்திலே தவறு நடந்துவிட்டால் அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சிறந்த மனைவிக்கு உண்டான அடையாளங்கள் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சிக்கனமாக செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். புத்தர் 7 வகையான பெண்களை பிரித்து வைத்திருப்பார். 7 வகையான பெண்களாக பிரிக்கின்றார். விசிர் ஷமா, சேர் ஷமா, ஆரிய ஷமா, மாத்துர ஷமா, பக்வி ஷமா, சஷமா, தாதி ஷமா. இதுல சேர் ஷமா என்ற 2வது வகை பெண்கள் இருக்கிறாங்களே, கணவன் கரண்டி மாறி சம்பாதித்தால் மனைவி மம்மட்டி மாறி செலவழிப்பார் என்பதாக குறிப்பிடுவார். எனவே இது போன்ற பெண்ணாக எந்த ஒரு பெண்ணும் இருந்துவிடக் கூடாது. தன்னுடைய கணவனுக்கு செலவை இழுத்து விட்டுவிடக் கூடாது. இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். கணவனின் தொழிலை புரிந்து கொள்ள வேண்டும். கணவனின் சம்பாத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். விரலுக்கேற்ற வீக்கம் மாதிரி கணவர் எவ்வளவு சம்பாதிப்பாரோ அந்த அளவுக்கு தன்னுடைய அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப பெருசு எதிர்பார்க்க கூடாது. தாஜ்மஹால் மாதிரி ஒருத்தர் தன்னுடைய மனைவியை தாஜ்மஹால் கூட்டு போனா மனைவிக்கு கவலை. ஷாஜஹான் மன்னர் அவருடைய மனைவி மும்தாஜ் இறந்துட்டதுனால அழகான தாஜ்மஹாலை கட்டிட்டாரு. நம்ம கணவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், நம்ம இறந்தா எதை கட்டுவார், எப்படி கட்டுவாருன்னு. மனைவி கேட்டாங்க, ஏங்க தாஜ்மஹால் ஷாஜஹான் மன்னர் அவருடைய மனைவிக்காக கட்டியிருக்கிறாங்க, நான் இறந்த பிறகு என்ன கட்டுவீங்க? எனக்காக? உனக்காக உன் தங்கச்சை கட்டுவோம் அப்படின்னா. அப்ப அதிகமா ஓவர் என்ன செஞ்சிடக்கூடாது, எதுலையுமே நாம் ஆசைப்பட்டு விடக்கூடாது. எனவே கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதுக்குள்ளாக நம்முடைய அந்த செலவை நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பெண்களும். அதே போல கணவனின் அனுமதி இல்லாமல் வெளியில் செல்லக்கூடாது. சிறந்த பெண்ணுக்குள்ள அடையாளங்கள் ஒன்று, கணவனின் அனுமதி இல்லாமல் வெளியில் செல்லக்கூடாது. பாருங்க, அபூ தல்ஹாங்கிற சஹாபி உம்மு சுலைம் என்ற தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார்கள், ஒரு மாதத்தினுடைய எல்லா வகையான உணவுகளையும் வாங்கி கொண்டு வந்து வைத்து விட்டேன். நான் ஷாம் தேசத்துக்கு போறேன் வியாபாரம் செய்வதற்காக. ஒரு மாதத்திற்கு நீ என்னுடைய அனுமதி இல்லாமல் வெளியில் செல்லக்கூடாது, நான் வரும் வரையில் என்பதாக சொல்லிவிட்டு வெளியே சென்று விடுகிறார்கள். இவர்கள் இருப்பது மாடியில். கீழே அந்த பெண்ணுடைய தந்தை இருக்கின்றார்கள். இவர் சென்ற பிறகு அந்த பெண்ணுடைய அந்த உம்மு சுலைம் என்ற பெண்ணுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, அதிகமாகிறது. போய் பார்க்கணும், வீட்டை விட்டு வெளியேறி போய் பார்க்கணும். கணவர் தடை செய்திருக்கிறார். கணவனின் அனுமதி இல்லாமல் வெளியில் போகக்கூடாது என்பது நபியினுடைய உத்தரவு. கணவரும் சொல்லிவிட்டு சென்று விட்டார், என்ன செய்வது? நபியிடத்தில் ஆள் அனுப்பி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி உம்மு சுலைம் அவங்க கேட்டு வர சொன்னாங்க என்பதாக சொல்லி கேட்கிறாங்க. அவருடைய கணவர் வெளியூர் சென்று இருக்கின்றார். அவருடைய தகப்பனார் கீழ் வீடுதான், உடல்நிலை சரியில்லை, போய் பார்த்து விட்டு வரலாமா? நபியர்கள் சொன்னார்கள், இல்லை, அந்த பெண்ணை கணவனுக்கு கட்டுப்பட சொல்லுங்கள், வெளியில் செல்லக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டார்கள். சிறிது நாளில் தந்தை இறந்து விடுகிறார். இப்பொழுது ஆரம்பித்து கேட்கிறார்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டு வர சொன்னாங்க. அவங்களுடைய தந்தை கீழே தான் வசிக்கிறாங்க, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. எனவே தந்தையை ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்துக் கொள்ளலாமா என்று அனுமதி கேட்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவர் உம்மு சுலைம் அவர்கள் அவரின் கணவர் அபூ தல்ஹாவுக்கு கட்டுப்படட்டும் என்பதாக சொல்லிவிட்டார்கள். தந்தை வஃபாத்தாகி விடுகிறார். குளிப்பாட்டப்படுகிறது, கஃனிடப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிறார்கள். தொழ வைத்துவிட்டு கபரிலே அடக்கம் செய்த பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிக்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போய்விட்டது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமை தோழர்களே, இப்பொழுது அடக்கம் செய்யப்பட்ட உம்மு சுலைமுடைய தந்தை சொர்க்கவாதி, இவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போய்விட்டது. இவரினுடைய அமலால் அல்ல, இவரின் மகளால் என்பதாக குறிப்பிட்டார்கள்.
இவனுடைய மகள் கணவனுக்கு கட்டுப்பட்டதின் காரணமாக, வீட்டை விட்டு வெளியேறாததின் காரணமாக அல்லாஹு தஆலா அனைத்து பாவங்களையும் அவருடைய தந்தைக்கு மன்னித்து தந்தையை சொர்க்கவாதியாக மாற்றிவிட்டார் என்பதாக குறிப்பிட்டார். எனவே இது போன்ற அடையாளங்களை எல்லாம் ஒவ்வொரு வீட்டு பெண்களும் அதை அமல் செய்ய வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டுமா, அதற்கு அளவுகோலாக தக்குவா, இரையச்சம் உள்ள மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்கட்டும் என்பதாக குறிப்பிடுவார்கள். அதற்காக செல்வத்தை பார்க்க வேண்டாம் என்பதல்ல, அழகை பார்க்க வேண்டாம் என்பதல்ல, நல்ல பாரம்பரியமா என்பதை பார்க்க வேண்டாம் என்பதல்ல. அழகையும் பார்க்கலாம், செல்வத்தையும் பார்க்கலாம், நல்ல குடும்பமா என்பதை பார்க்கலாம். ஆனால் அளவுகோலாக நாம் வைத்திருப்பது தக்குவா இருக்கின்றதா, இரையச்சம் இருக்கின்றதா, மார்க்கப்பற்று இருக்கின்றதா, அதைத்தான் நாம் அளவுகோலாக எடுக்க வேண்டும். ஒரு பெண் இருக்கின்றார், அவரிடத்தில் அழகு கிடையாது, செல்வம் கிடையாது, நல்ல பாரம்பரியம் அல்ல, தக்குவா இருக்கிறதா, அந்த பெண்ணிடத்தில் தான் ஹைர் இருக்கிறது என்பதாக சொல்வார்கள் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் இறக்கப்பட்டு நம்ம திருத்திரலான்னு சொல்லிட்டு சில பேர், சில ஆண்கள் சில பெண்கள் நிக்கா முடிச்சிடறாங்க. பெரும்பாலும் ஆண்கள் ஜெயிக்கிறதாக வரலாறு கிடையாது, பெண்கள் தான் ஜெயிக்கிறாங்க. ஒருத்தவர் நல்ல மாஷாலா தாடி வச்சு தொப்பி போட்டு பள்ளியுடைய தொடர்புடைய ஒரு மனிதர், அதே ஊர்ல ஒரு ரவுடிசம் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி, முஸ்லீம் தான். இப்ப இவர் நினைக்கிறாரு, இந்த பெண்ணை நான் நிக்காக முடிச்சு நான் திருப்பி காமிப்பேன் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் பெண் பேசியாச்சு. பெண் பேசின பிறகு இவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, என்னப்பா நீ அந்த பெண்ணை போய் நீ உனக்கு நிக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறதுக்கான பெண் பேசிருக்கியப்பா, அதுவே பயங்கரமா ரவுடி ஆச்சே. இன்ஷா அல்லாஹ் நிக்காக முடிஞ்சதுமே முதல் இரவிலேயே நான் நசியத் பண்ணி திருத்திடுவேன் அப்படின்ட்டு இருக்கார் இவர். அந்த பெண்ணிட்ட போனாங்க, ஏமா உனக்கு அந்த ஆள் செட் ஆகுமா, தொப்பி போட்டு தாடி வச்சு பள்ளியுடைய தொடர்பை சூதியா இருக்கிறாரு, உனக்கு செட் ஆகுமா, பாருங்க முதல் இரவிலேயே தொப்பியை தாடியை கலட்டிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா. எனவே நாம் தேர்ந்தெடுப்பது இரையச்சம் உள்ள பயபக்தி உள்ள பெண்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எதற்கும் நாம் இறக்கப்பட்டு போய்விடக் கூடாது. அல்லாஹ் அவரவர்களுக்கு என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்திருப்பான். எனவே அவர்கள் ஜோடியாக அவர்கள் மாறுவார்கள். எனவே நாம் எதுவாக இருந்தாலும் பெட்டராக இருக்கணும், அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்முடைய இஷ்டத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே ஒரு பெண்ணாக இருந்தாலும் நல்ல கணவனை இரையச்சம்